வணக்கம். நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோரஞ்சி பேசுகிறேன். தொடர்ந்து நம்மளோட வீடியோலாம் பார்த்துட்டு இருப்பீங்க நம்புறேன். அறிவியல் சார்ந்த கருத்துக்களாக சயின்டிபிக் முறையில் வேதிக் அஸ்ட்ராலஜியில் நம்ம மாத பலன் வருட பலன்லாம் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ இது வரைக்கும் நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் வரவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் ஷேர் பண்ணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாத பலன்கள் நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா, எந்த ஒரு ரீசனுக்காக பார்க்குறோங்கிற விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இப்போ பாத்தீங்கன்னா என்னதான் தசாபுக்திகள் உங்க ஜாதகத்துல போனாலும் அந்த கிரகங்கள் அந்தந்த வீட்டுல அப்படி இருந்தாலும் கோச்சாரம் என்று சொல்லப்படுகிற அந்த பெயர்ச்சி பலன்கள் இருக்கு இல்லைங்களா, அது மாத பலன்களா இருந்தாலும் சரி, ஆண்டு பலன்களா இருந்தாலும் சரி, அந்த உங்களுடைய ராசிக்கு அந்த கிரகங்கள் எப்படி பெயர்ச்சி பெறுகிறது, எந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது, எந்த மாதிரி ஒரு பார்வையிலேயோ தாக்கத்திலேயோ இருக்குது பொறுத்துதான் அந்த தசாபுக்திகளோட தாக்கங்கள் நடக்குமா நடக்காதா, ரிசல்ட் பாசிட்டிவா இருக்குமா பாசிட்டிவா இருக்காதா. அதாவது தசாபுக்திகளை ஒரு 70% பலன் கிடைக்கணுங்கிற ஒரு அமைப்பு இருந்ததுன்னா, கோச்சாரம்ங்கிற சொல்லப்படுகிற இந்த செவ்வாய் பயிற்சி, ராகு கேது பயிற்சிங்கிறலாம் ஒரு சப்போர்ட்டிவா இருந்ததுன்னா 70% கிடைக்க வேண்டிய இடத்துல ஒரு 90% கிடைக்கும். இதே கோச்சார அடிப்படை, இந்த மாத பலன் ஆண்டு பலம், இந்த கோச்சார அடிப்படையில பாத்தீங்கன்னா சனி பயிற்சி, குரு பயிற்சி, ராகு பயிற்சி விஷயங்கள்லாம் அவ்வளவு சாதகம் இல்லாமல் இருக்கும் பொழுது, அத்தகைய கிரகத்தின் தசையை புக்திகளே உங்களுக்கு நடக்கும் பொழுது 70% கிடைக்க வேண்டிய இடத்துல ஒரு 50-60% தான் கிடைக்கும். ஸோ பிளஸ் ஆர் மைனஸ் எப்படி இருக்குது, ரிசல்ட் பாசிட்டிவா முடியுமா, கொஞ்சம் நெகட்டிவா முடியுமா, சீக்கிரம் முடியுமா, இழுபறியாகி முடியுமாங்கிற ஒரு விஷயத்துக்கு தான் கோச்சார பலன்கள் உங்களுடைய தசாபுக்திகளோட பொருத்தி பார்க்கணுங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ அந்த மாதிரி விஷயத்துக்காக தான் நம்ம மாத பலன் பார்க்குறோம். அந்த கோச்சார விஷயங்கள் உங்க தசாபுக்திகளோட பொருத்தி பார்க்கும்பொழுது துல்லியமான பலன்கள் நாம எடுக்கலாம். கடக ராசிக்கு ஏப்ரல் 2024 மாத பலன் எப்படி இருக்க போகுதுங்கிறது நம்ம தெரிஞ்சுக்க போறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆண்டு கிரகம் என்று சொல்லப்படுகிற குரு பார்த்தீங்கன்னா கடகராசிக்கு 10ஆம் இடத்துல ஒரு கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக இருக்கிறார். இப்போ ஏப்ரல் மாதம் முழுக்கவும் அங்கே தான் இருக்கிறார். அதே மாதிரி சனி பார்த்தீங்கன்னா 8ஆம் இடத்துல இருந்து அஷ்டம சனி தாக்கம் கடகராசிக்காரருக்கு இருக்குதுங்கிறது எல்லாத்துக்கும் நல்லா தெரியும். அதே சமயத்தில் 3ல் கேதுவும் 9ல் ராகுவும் இருந்துட்டு இருக்கார். இந்த ஆண்டு கிரகம் என்று சொல்லப்படுகிற 4 கிரகத்துல எந்த விதத்திலையும் மாற்றம் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா 8ஆம் இடத்துல சனியோட சேர்ந்து இருக்கக்கூடிய கிரகம் செவ்வாய். அவர் ஏப்ரல் 23ஆம் தேதி பார்த்தீங்கன்னா அந்த கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போய் 8ஆம் இடத்துல இருந்து 9ஆம் இடத்துக்கு போறது ஒரு நல்ல ஒரு மாற்றம். ஏன்னா இது வரைக்கும் சனி செவ்வாய் சேர்ந்து 8ஆம் இடத்துல சில பிரச்சனைகளும் பண விஷயத்துல ஒரு மிகப்பெரிய தடை கொடுத்துட்டு இருந்தாருங்க. ஏன்னா 8ஆம் இடத்துல இருந்து 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தனஸ்தானத்தை பார்த்து சனியும் செவ்வாயும் சேர்ந்து எந்த இடத்தை பார்க்குதோ, எந்த இடத்துல இருக்குதோ அந்த இடத்தை கெடுவோம் பிடிக்கும் அப்படிங்கிற அடிப்படையில கடகராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த சனி செவ்வாய் காம்பினேஷன் 8ஆம் இடத்துல இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனைகளும் ஒரு காரிய தடையும், ஒரு வர வேண்டிய பணத்துல ஒரு எதிர்பார்க்க நேரத்துல வராம எதிர்பார்த்துட்டே இருக்கக்கூடிய அமைப்பாகவும் ரொம்ப ட்ரையா போயிட்டு இருக்கிறது தான் சொல்லணும். இப்போ 23ஆம் தேதி ஏப்ரல் பார்த்தீங்கன்னா 9ஆம் இடத்துக்கு போய் 8ஆம் இடத்துல விலகிறது ஒரு நல்ல மாற்றம். கொஞ்சம் கேஷ் ஃப்ளோவும் சில விஷயங்களும் பாசிட்டிவா வரக்கூடிய அமைப்புக்கு எல்லா வயதினருக்கும் கடகராசிக்காரங்க பார்க்க போறாங்க. அது ஒரு நல்ல மாற்றமா இருக்குதுங்க. அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா 9ஆம் இடத்துல ஓரளவுக்கு நல்ல கிரகங்களா உண்டு. சுக்கிரன் உச்சம் பெறுகிறார். புதன் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 10ஆம் தேதி 10ஆம் இடத்துல இருந்து 9ஆம் இடத்துக்கு வர்றது நல்ல ஒரு விஷயம்தான். ராகுவும் 9ஆம் இடத்துல இருந்து கொஞ்சம் பலன்களை குறைக்கிறாருன்னு தான் சொல்லணும் இல்லையா. மற்றபடி சூரியன் பார்த்தீங்கன்னா 9ஆம் இடத்துக்கு இருக்க சூரியன் ஏப்ரல் 14ஆம் தேதி 10ஆம் இடத்துக்கு போகிறது அருமையான விஷயம். ஸோ இது வரைக்கும் நம்ம தொழில் முயற்சி, ஒரு உத்வேகமான சில செயல்பாடுகள் செஞ்சுட்டு இருக்கோம், ஒரு ரிசல்ட் வரல அப்படிங்கிற விஷயத்துல பார்த்தீங்கன்னா கரெக்டா ஏப்ரல் 14ஆம் தேதி ஆகக்கூடிய சூரியன் பயிற்சி, சூரியன் 10ஆம் இடத்துக்கு போய் உச்சம் பெறுகிறார். ஸோ அது அருமையான ஒரு விஷயம் கடகராசிக்காரர்களுக்கு. ஸோ முதல் 2 வாரம் ஒரு மாதிரியான ஒரு பிரச்சனைகளும், 2வது வாரத்திலிருந்து ஆகக்கூடிய சூரிய பயிற்சியும் 23ஆம் தேதி ஆகக்கூடிய செவ்வாய் பயிற்சியும் அருமையான ஒரு பயிற்சிகளாக இருக்கு. செகண்ட் ஹாஃப் கடகராசிக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் இருக்குங்க. அப்புறம் உங்களுக்கு நல்லா தெரியும் ஏப்ரல் 30ஆம் தேதிக்கு அப்புறம் வரக்கூடிய மே 1ல் நடக்கக்கூடிய குரு பயிற்சி ரொம்ப பாசிட்டிவா இருக்கு. 11ஆம் இடத்துக்கு குரு போகிறார். ஸோ மே மாதத்திலிருந்து நடக்கக்கூடிய நல்ல ஒரு பலன்களுக்கு ஏப்ரல் மாதம் நல்ல ஒரு ஃபவுண்டேஷன் வேலை, குறிப்பா 3வது வாரம் 4வது வாரத்துல ஒரு நல்ல ஃபவுண்டேஷனும் உத்வேகத்தையும் ஒரு நல்லா எல்லாமே செயல்படக்கூடிய அமைப்பு கொடுக்குது அப்படிங்கிறத நாம பார்க்கணும். ஸோ கடகராசிக்கு பார்த்தீங்கன்னா முதல் 2 வாரம் ஒரு சுமாரான ஒரு பலன்களும், 3வது 4வது வாரத்திலிருந்து நல்ல ஒரு பலன்களும் கொடுக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக உண்டு. அப்ப அடுத்த வரக்கூடிய 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு என்னென்ன பலன்கள் கொடுக்க போகிறாரோ அதுக்கு வேணுங்கிற ஃபவுண்டேஷன் ஒர்க்கு கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக கடகராசிக்காரர்கள் இருக்கு. பட் என்னதான் நம்ம இருந்தாலும் நம்ம தெரிஞ்சுக்கணும், கடகராசிக்கு அஷ்டம சனி நடந்துட்டு இருக்கு.
ஸோ அஷ்டம சனியிலால இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டுட்டு இருந்தவளுக்கு ஏதோ கொஞ்சம் பரவாயில்ல, ஒரு ஒரு கதவு திறந்தது, ஒரு ஹோப் கிடைச்சது. இது இந்த பிரச்சனைகள் எங்க முடியும், எங்க நம்ம டெவலப் ஆகும், எப்படி டெவலப் ஆகுங்கிற ஒரு சில வழிகள் நமக்கு தெரிந்தது அப்படிங்கிற ஒரு மாதமாக கண்டிப்பாக ஏப்ரல் மாதம் கடகராசிக்காரர்கள் இருக்க போகிறது. எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிற மாணவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா முதல்ல இருந்தது காட்டிலும் இந்த மாசத்துல கொஞ்சம் உத்வேகம், எப்படி எழுத போறோம், எப்படி படிக்க போறோம், படிச்சதை எப்படி நடைமுறைக்கு கொண்டு வர போறோங்கிற ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைக்கக்கூடிய அமைப்பாகவும், ஒரு கிளாரிட்டி கிடைக்கக்கூடிய அமைப்பாகவும், ஃபைனலா நான் ஓரளவுக்கு நல்லா பண்ணிட்டேங்கிற மாதிரி ஒரு ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் அமையுதுங்க. தொழிலதிபர்கள்லாம் பார்த்தீங்கன்னா சில தொழில் முயற்சி பண்ணி அடுத்த லெவலுக்கு போக முடியல, அஷ்டமசனியின் தாக்கத்தில் போய் மாட்டிட்டு இருக்கிறவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு விமோச்சனம் நடக்கிற மாதிரி சில விஷயங்கள் பாசிட்டிவாக நடந்தது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மாதமாக ஏப்ரல் 2024 கண்டிப்பாக உண்டு. இல்லத்தரசிகளுக்கும் பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள், அதாவது உடல் ரீதியான தொந்தரவு. ஏன்னா சனியும் செவ்வாயும் 8ஆம் இடத்துல சேர்ந்துருந்து பார்த்தீங்கன்னா அந்த ரத்த விஷயத்துலையும் அவங்களோட உடல் உபாதை, அடி வயிற்றுல சில பிரச்சனைகள்லாம் இருந்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் செவ்வாயோட பயிற்சி ஆனதுக்கப்புறம் அதெல்லாம் கொஞ்சம் தணிஞ்சது. சில மெடிசன்ஸ் எனக்கு இப்போ தான் வேலை செய்ய ஆரம்பிச்சதுங்கிற மாதிரி சில நல்ல ஒரு மாற்றத்தையும் கொடுக்கக்கூடிய அமைப்பாக இந்த கடகராசிக்காரருக்கு இந்த ஏப்ரல் மாதம் கட்டாயம் உண்டு. மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.